Welcome children, 11th Accountancy, Unit 2, Conceptual Framework of Accounting, Part 4 video. Welcome children. So today we are going to see convention of accounting. So in last video we saw the concept of accounting. So various concepts we have to solve. So today we are going to see the conventions. So first convention is convention of consistency. So in accounting, the convention of consistency is a principle that the same management accounting principle should be used for the preparing financial statement over the number of period. That means over the number of every year you have to maintain the same principles for preparing a financial statement. So management of accounting principles should be used for preparing a financial statement over the number of time period. So over the number of time period you have to maintain the same principle every year. So this will help the organization to compare the performance in different period. ஸோ கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சின்றது நம்ம கன்சிஸ்டன்சியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அக்கௌண்டிங் பிரின்சிபல் அப்படின்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல் வந்து சேம் பிரின்சிபல்ஸ் தான் எவ்ரி இயர் வி ஹாவ் டு யூஸ். ஸோ ஓவர் த இயர் நம்ம ஒரு 4 வருஷம் 5 வருஷம்னாலும் எவ்வளோ இயராக இருந்தாலும் ஒரே பிரின்சிபல்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு இயர் பெர்ஃபார்மன்ஸையும் லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ப்ரீவியஸ் இயர் பெர்ஃபார்மன்ஸ் திஸ் இயர் பெர்ஃபார்மன்ஸ் அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் மெயின்டைனிங் if different accounting procedure and process are used for preparing a financial statement. So if you are using a different accounting procedure and process for preparing a financial statement in the sense, it also shows the different result in different years. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டான அக்கௌண்டிங் ப்ரொசீஜரை இயர் பை இயர் வேறு மாற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் இயர் யூ ஆர் ஃபாலோயிங் த சம் அதர் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராசஸ் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் நீங்கள் ஒரு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வேறு ஒரு ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி நம்ம வேறு பிரின்சிபல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் இயர் பிரின்சிபலுக்கும் இப்போ இருக்கிற பிரின்சிபலுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணும் போது அது வந்து கம்பேரிசன் வந்து ட்ரூவாக இருக்காது. ஸோ லாஸ்ட்டு ஒரே மாதிரி சீராக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும், அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இஃப் டிஃப்ரெண்ட் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் அண்ட் ப்ராசஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ப்ரிப்பேரிங் அ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் இயர் தென் த ரிசல்ட் வில் நாட் பி கம்பேர் பிகாஸ் this will be based on different postulate. ஸோ அங்கே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம போஸ்டிங்ஸே பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர்ஸும் ப்ராசஸும் யூஸ் பண்ணும்போது அங்கே வேறு மாதிரி ஒரு போஸ்ட் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து இப்போ வேறு ஒரு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணும்போது இங்கே வேறு ஒரு போஸ்ட் போட்டிருப்பீங்க. அப்போ லாஸ்ட் போட்ட போஸ்ட்டு இப்போ போட்ட போஸ்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது வந்து அது வந்து ஒரு ட்ரூவான ஒரு ஃபேர் வியூவாக இருக்காது. So consistency na you have to maintain the same principle over the year. So same principles தான் வந்து பார்த்திங்கன்னா every year we have to use. எல்லா வருஷமும் ஒரே மாதிரியான மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். For example, in future you are learning the depreciation methods and other things. For example, I have to give. So in depreciation method, depreciation means I already told you what is the depreciation. Depreciation means the value of fixed asset will reduce during particular period. So due to various reason for wear tears, ஸோ ஒரு அசட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ மெனி ரீசன்ஸ் இருக்குது, நேச்சுரல் கலாமிட்டிஸ் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையும் சரி யூஸ் பண்ணலைனாலும் சரி. ஸோ நம்ம ஒரு பொருளை பயன்படுத்த அதோட வேல்யூ கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஈவன் இஃப் யூ பாட் அ ஒரு மொபைல் வாங்குறீங்க, அந்த மொபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கும் போது ஒரு 20,000 கொடுத்து ஒரு மொபைல் வாங்குறீங்க. ஸோ வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ண அதோட ஸ்டோரேஜ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுப்போம், நம்ம வந்து நிறைய பர்பஸ்க்கு நம்ம மொபைல் யூஸ் பண்ணுவோம், கால் பண்ணுவோம். ஸோ இப்படி ஒரு ஒன் இயர் கூட வேணாம், ஒரு 6 month யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் அதோட கண்டிஷன் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு. வாங்கின மாதிரியே இருக்காது, கண்டிப்பாக அதை நம்ம கீழே போடுவோம், அது கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ எவ்ரி இயர் த ஆர்கனைசேஷன் மஸ்ட் பி கால்குலேட் த டிப்ரிசியேஷன் வேல்யூ. எல்லா இயருமே ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் அசட்டோட
வேல்யூ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு வந்து சில மெத்தட்ஸ் வந்து கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், அப்படி வந்து ஆனிட்டி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னாலையே இப்போ ஒரு மொபைலில் வந்து 20,000க்கு வாங்குனீங்க அப்படின்னா எவ்ரி இயர் த சேம் 20,000K இஃப் தே ஆர் கேல்குலேட்டிங் தட் மீன் த புக் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எந்த வேல்யூக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுமோ அந்த வேல்யூக்கே எப்போ ஆல் த இயர் இஃப் யூ ஆர் கேல்குலேட்டிங் த டிப்ரிஷியேஷன் அது ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். காஸ்ட் ப்ரைஸ்க்கே நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்ன்றது புக் வேல்யூனா ஆஃப்டர் டிடக்டிங் த டிப்ரிஷியேஷன் அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதோட வேல்யூ வந்து 20,000 சொல்லியிருக்கேன் ஒரு மொபைலோட வேல்யூ. ஒரு 10,000 டிப்ரிஷியேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். 10,000ல் ஒரு 1,000 rupees டிப்ரிஷியேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 20,000ல் ஒரு 1,000 rupees போயிடுச்சுன்னா 19,000. இப்போ அடுத்த வருஷத்தோட இதோட வேல்யூ என்னன்னு காமிக்கிறோம் நம்ம 19,000. ஏன்னா இது 1 year நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வேல்யூ வந்து 1,000 குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த வருஷம் என்ன காமிக்கிறோம் 19,000ன்னு காமிக்கிறோம். இப்போ இந்த 19,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணிங்கன்னா அது டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், அதான் புக் வேல்யூ. ஸோ எவ்ரி இயர் 20,000க்கே கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்னா you have to reduce the depreciation value. After that you have to find out the depreciation in the sense that is from the book value you have to minus the depreciation after you are getting a book value. In this book value if you are calculating any depreciation that is a diminishing balance method. So you have to consistently you have to maintain the same procedure. For example if the company maintains the straight line method in the sense all the years they have to maintain the same straight line method. So companies வந்து straight line method யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா வருஷமும் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா straight line method தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ straight line method யூஸ் பண்ணாமல் இந்த வருஷம் நான் straight line method யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் diminishing balance method யூஸ் பண்ணும்போது straight lineக்கும் diminishing balance methodக்கும் கண்டிப்பாக டிப்ரிஷியேஷனோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வேறு ஒரு ப்ரொசீஜர் வேறு ஒரு மெத்தடில் நம்ம பண்ணும்போது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் தான் ஆகும். ஸோ கன்சிஸ்டன்சினா யூ ஹாவ் டு மெயின்டைன் த கன்சிஸ்டன்சி. சீராக நம்ம அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோன்னா we have to follow the same principle over the time. சேம் பிரின்சிபல் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ this is a convention of consistency. So convention of full disclosure. This means the full disclosure principle is a concept that require a business to report all the necessary information about their financial statement and other relevant information to any person who are needed to reading this information. So we don't hide any informations. So we have to disclose all the informations in the books of account. So the account must be prepared honestly and all the material information should be disclosed in the accounting statement. That is a convention of full disclosure, because this is very important to the management because their statement may be used for various uses. So various users in the sense especially external users, those who are giving a credit to the company, creditors, stakeholders, shareholders and other financial institution, they must know your financial statement. So if you hide anything in the sense this will manipulate them. So we should avoid the manipulation. So we have to disclose all the information in the books of account. So நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர் அக்கௌண்ட்டுன்றது நம்ம அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஹைட் பண்ணி காமிக்கக்கூடாது. ஸோ நம்ம அது மாதிரி ஹானஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் யூஸருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ உங்கள் கம்பெனியை நம்பி யாராவது கடன் கொடுக்குறாங்களா இருந்தால் சரி, ஈவன் வந்து ஷேர் வாங்குறவங்களா இருக்கட்டும், கிரெடிட்டார்ஸ் இருக்கட்டும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து உங்களோட பேஸ்ட் ஆன் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் they are allot the credit to the company. அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க. அப்போ இஃப் யூ ஆர் ஹைட் எனி திங் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவங்கள வந்து சீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ யூ ஷுட் அவாய்ட் திஸ் திங்ஸ். இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட்
honestly prepare and all the material information should be disclosed in the accounting statement. Accounting statementல எதையுமே நம்ம ஹைட் பண்ணக்கூடாது. ஹானஸ்ட்டாக எல்லா மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம அதில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர். ஸோ இங்கே வந்து நம்ம எதுவுமே ஹைட் பண்ணக்கூடாது. ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபினான்ஷியல் பொசிஷன் நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரெடிட்டாஸாக இருக்கட்டும், ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், தென் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ், தென் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தே ப்ரொவைட் அ fund to us, நம்மளுக்கு ஃபண்ட் கொடுப்பாங்க. ஸோ யூ மஸ்ட் பி மெயின்டைன் யுவர் அக்கௌண்டிங் ரெக்கார்ட், அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஹானஸ்ட்லி அண்ட் ஆல் த மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி டிஸ்க்ளோஸ் இன் த அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட். எல்லா அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா மெட்டீரியல் இன்ஃபர்மேஷனும் நம்ம அதில் இணைச்சிருக்கணும். ஸோ தட் இஸ் அ கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர். Convention of materiality. So this is just opposite to convention of full disclosure. So convention of full disclosure, we say all the material information we have to enter in the statement, financial statement. So we don't hide anything, and we have to honestly maintain the accounting records. So we have to honestly maintain the honestly prepare the financial statement. So that is a full disclosure material, the full disclosure conversion. So that we have to maintain, we have to enter all the material information in the financial statement, but it just opposite to the full disclosure. So here any item which is not significant or not important and not relevant to the user, we need not be disclosed in the financial statement. ஸோ ஹியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு யூஸருக்கு தேவையில்லாததோ இல்லை வந்து அதுக்கு ரெலவெண்ட், அந்த யூஸருக்கு ரெலவெண்ட் இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஃபுல் டிஸ்க்ளோஷர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியல் இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணணும், நம்ம அது எதுவுமே ஹைட் பண்ணக்கூடாது, ஹானஸ்ட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் நாட் ரெலவெண்ட் டு த யூஸருக்கு ரெலவெண்ட் இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ், இல்லை வந்து இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு த யூஸர், அது யூஸருக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் இஃப் எனி தட் வி ஹாவ் டு நாட் டிஸ்க்ளோஸ்ட் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட், அதை வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சம் ஐட்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சில மெட்டீரியல் வந்து ஒன் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், சில மெட்டீரியல் வந்து அன்இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். an item material to one person may be immaterial to another person. ஒரு பர்சனுக்கு அது மெட்டீரியலாக இருக்கிறது இன்னொரு பர்சனுக்கு அது இம்மெட்டீரியலாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எந்த யூஸருக்கு தேவையோ, சில யூஸருக்கு அது ரெலவெண்ட் கிடையாது, இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னா ஸோ தட் வி மஸ்ட் not be disclosed in the financial statement, அது டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் அ கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. இட் ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஃபுல் டிஸ்க்ளோஷர் ஃபுல் டிஸ்க்ளோஷர் கன்வர்ஷன். அதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. ஸோ ஏன்னா எல்லா ஐட்டமும் வந்து எல்லா மெட்டீரியல் இன்ஃபர்மேஷனும் எல்லா யூஸருக்கும் தேவைப்படும் நம்ம சொல்ல முடியாது. சில யூஸருக்கு தேவையில்லாத விஷயத்தை வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தட் இஸ் அ கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் ஆர் ப்ரூடென்ஸ். So prudence means foresight, the ability to predict what will happen in future. So conservatism is one of the accounting conventions which focus on how accountant should deal with uncertainty. ஸோ எப்படி வந்து ஒரு அக்கௌண்டன்ட் வந்து அன்சர்டனிட்டி, ஏன்னா அன்சர்டனிட்டிஸ் ஹேப்பன் அட் எனி டைம் எனி திங். ஸோ பிஸ்னஸ் வந்து எப்போவுமே அன்சர்டனிட்டி எனி திங் ஹேப்பன் அட் த பிஸ்னஸ் வேர்ல்ட். ஸோ அக்கௌண்டன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹவு அக்கௌண்டன்ட் ஃபோக்கஸ் ஷுட் டீல் வித் த அன்சர்டனிட்டி. எப்படி வந்து ஒரு அக்கௌண்டன்ட் அன்சர்டனிட்டியை டீல் பண்ணுவார். ஸோ while recording the business transaction, one has to anticipate to income but provide for all the possible loss. ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் ப்ளே பண்ணுறது தான். ஏன்னா எனிதிங் ஹேப்பன் அட் எனி இந்த பிஸ்னஸ் வேர்ல்ட். பிஸ்னஸ் நம்ம பொறுத்தவரை எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். அப்போ நம்ம சேஃபாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா ஃப்யூச்சரை வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். எபிலிட்டி டு ப்ரெடிக்ட் வாட் வில் ஹேப்பன். ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம கணிக்கணும். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு நம்ம லாஸ் ஃபேஸ் பண்ணால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேட் டெப்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெப்டார் அப்படின்னா நம்ம வந்து கடன் கொடுத்தவங்க. டெப்டார்னால் யார் அப்படின்னா த பர்சன் those who are getting a
கிரெடிட் ஃப்ரம் யூ. இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் உங்கள்கிட்டேருந்து ஒரு சில பர்சன்ஸ் வந்து கடனாக வந்து குட்ஸோ இல்லை வந்து மணியோ வாங்கியிருப்பாங்க. ஸோ தட் பர்சன் இஸ் கால்ட் அ கிரெடிட்டர். ஸோ வி ஹாவ் டு கிரியேட் இது வந்து பார்த்திங்கன்னா அன்சர்டனிட்டி. ஏன்னா வாங்கின எல்லா பர்சன்ஸுமே வந்து ஜென்யூனாக வந்து தே வில் ரிட்டர்ன்றது வந்து வெரி பிக் கொஷின் மார்க். எல்லோரும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்களான்றது வெரி பிக் கொஷின் மார்க். ஸோ இப்போ ஒரு 100% இல்லை ஒரு 50 மெம்பர்ஸ் உங்கள்கிட்டேருந்து கடன் வாங்குறாங்கன்னா அவுட் ஆஃப் 50 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 to 5 பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பாதி பணத்தை தான் கொடுப்பாங்க, இல்லை மீதி பணம் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஹேப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட் டெப்ட்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா வரா கடன் சொல்லுவோம் தமிழில். அதாவது நம்ம டெப்டாஸ்ன்றது நம்மளுக்கு வர வேண்டிய கடன், இவ்வளோ கடன் நம்மளுக்கு வரணும்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதில் ஏன் நம்ம ப்ரொவிஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்கேஸ் வந்து வரலாம் வராமலும் போகலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அசெட் வந்து நம்ம ஏன் வந்து டிப்ரிசியேஷன் வேல்யூ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரே திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது நம்மள்ட்ட இந்த அசெட் இவ்வளோ ஒர்த் இருக்குது அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணவே கூடாது. ஏன்னா அசெட்டோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 1 lakh கடன் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1 lakhம் வரும்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த 1 lakhல மேபி 10,000 வராமல் போகலாம், இல்லை 5,000 வராமல் போகலாம். ஸோ அப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும், ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணணும். இன்கேஸ் இந்த மாதிரி வராமல் போயிட்டுனா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் ஃபார் தேட் வி ஹாவ் டு கிரியேட் த ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஹியர் தேர் கிவன் சம் எக்ஸாம்பிள், இங்கேயும் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு வர வேண்டிய இப்போ நீங்கள் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது டெப்டார்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேட் டெப்ட்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவல் அமௌண்ட் தான் காமிப்பாங்க. அப்போ எதனால் அப்படி குறைச்சி காமிக்கிறாங்க அப்படின்னா மேபி இந்த நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்கு 1 lakh நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் நம்ம பிலீவ் பண்ணிவிட்டு அந்த 1 lakh நம்பி வேறு ஏதாவது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, இன்கேஸ் வர வேண்டிய பணம் வரலைன்னா நம்ம ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு 1 lakhல ஒரு 10,000 நம்ம வராது நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு ஸோ கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது, 100% சான்சஸ் இருக்குது. எல்லாருமே ஜென்யூனாக எல்லோரும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபண்டு அவங்களுக்கு ப்ராப்பர் ஃபண்டு வராமல் இருக்கலாம். ஸோ ஆன் டைமுக்கு அவங்க கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த ரீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களால பணம் கொடுக்க முடியல அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வி ஹாவ் டு கிரியேட் அ ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுறோம். ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து கொடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நம்ம கிரியேட் பண்ணி அதை மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம வேல்யூவை காமிக்கிறோம். ஸோ ஒரிஜினல் வேல்யூ நம்ம காமிக்க மாட்டோம். ஸோ இங்கேயும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் இந்த ஃபேக்ட்ரி வேல்யூ 35,000. க்ளோசிங் ஸ்டாக்கோடைய வேல்யூ வந்து 35,000ன்றது வேல்யூ பண்ணியிருக்காங்க. அட் த காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்ன்றது நம்ம வாங்கின ப்ரைஸு 25,000 தான். ஆனால் ஃபேக்ட்ரி வேல்யூ வந்து 35,000. ஆனால் நம்ம புக் ஆஃப் வேல்யூவில் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா புக் வேல்யூ நம்ம ரெக்கார்டிங் இந்த புக் வேல்யூ எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணுவோம்னா 25,000 தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா 10,000 rupees ஏன் காமிக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம கம்மி பண்ணி காமிக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே எப்போவுமே வந்து மிகைப்படுத்தி நம்ம காமிக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்தி இப்போ ப்ராஃபிட்டை வந்து ஒரு அசட்டை வந்து ரியலைஸ் பண்ணி காமிக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து லைபிலிட்டிஸையும் கம்மி பண்ணி காமிக்கக்கூடாது. ஸோ இப்போ அசட் நம்ம ரியலைஸ் பண்ணி நம்ம காமிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன நம்ம நினச்சி போனால் ஓகே நம்மள்ட்ட 35,000 ஒர்த் இருக்குது அப்படின்ற பிலீவ் பண்ணுவோம். நம்ம அதை விட கம்மியாக போடும் போது எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நம்மள்ட்ட கொஞ்சம் கம்மியான வேல்யூ தான் இருக்குது, அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணும் அப்படி திங்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபார் தட் ரீசனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் ப்ரூடென்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் செட். ஸோ எபிலிட்டி டு ப்ரெடிக்ட் வாட் வில் ஹேப்பன் இன் தி ஃபியூச்சரில் எதாவது ஹேப்பன் ஆனிச்சுன்னா எப்படி அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது. அப்போ ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம ஆக்சுவல் ப்ரைஸை விட மற்றதை கொஞ்சம் கம்மி பண்ணி காமிக்கிறது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் ஆர் ப்ரூடென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ இட் இஸ் அ பாலிசி காஷன்ஸ் ஆர் பிளேயிங் சேஃபாக ப்ளே பண்ணுறது. while recording a business transaction one has to anticipate no income but provide for all possible loss.
எல்லா இன்கம் காமிக்கிறதுக்கு பதிலாக பாசிபிள் லாஸ், என்ன பாசிபிள் லாஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, எதுலெல்லாம் நம்மளுக்கு பாசிபிள் லாஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் காமிக்கிறது. ஸோ பாசிபிள் இன்கம்மை காமிக்கிறத விட பாசிபிள் லாஸஸ், ஏன்னா எனிதிங் ஹேப்பன் அட் எனி டைம் நான் சொல்லியிருக்கேன் பிஸ்னஸ் வேர்ல்ட் பொறுத்தவரையும். ஸோ எப்போ வேணாலும் எந்த அமௌண்ட் வேணாலும் நம்மளுக்கு வராமல் போகலாம். ஸோ அதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம அக்கௌண்ட் போடுறது தான் பார்த்திங்கன்னா கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் ஆர் ப்ரூடென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ திஸ் இஸ் 4 கன்வென்ஷன்ஸ். ஸோ 4 கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஆல் த இயர் வந்து சேம் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். ஸோ இஃப் யூ ஆர் சேஞ்சிங் ப்ராசஸ் ஆர் பிரின்சிபல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம்பேர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். So all the year you should maintain the same principle. So convention of full disclosure ன்றது you have to we must prepare honestly accounting information, we must prepare honestly, and all the material information we should disclose in the accounting statement. எல்லாமே நம்ம disclose பண்ணணும். ஸோ கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி இட்ஸ் ஆப்போசிட் டு ஃபுல் டிஸ்க்ளோஷர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்ளோஷர் பண்ண மாட்டோம். ஸோ irrelevant ஆர் significant. ஸோ irrelevant ஐட்டம்ஸ் ஆர் சில irrelevant, அதாவது யூசருக்கு தேவையில்லாத சில irrelevant ஆர் significant. ஸோ அன்இம்பார்ட்டன்ட் அண்ட் அன்ரெலவெண்ட் திங்ஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா யூசருக்கு தேவையில்லாததை நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோம். ஸோ தட் இஸ் அ கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. தென் ஸோ கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டின்றது நம்ம வந்து சில ஐட்டம்ஸ் வந்து மெட்டீரியல் ஒன் பர்சனுக்கு மெட்டீரியலாக இருக்கிறது இன்னொரு பர்சனுக்கு இம்மெட்டீரியலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசருக்கு இரலவெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம இக்னோர் பண்ணிடுறது. கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் ப்ரூடென்ஸ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா பிளேயிங் சேஃப். ஏன்னா வந்து எனிதிங் ஹேப்பன் அட் எனி டைம். ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஆல் த பாசிபிள் இன்கம்மை விட ஆல் பாசிபிள் லாஸஸ், எதில் நம்மளுக்கு அதிக பாசிபிள் லாஸஸ் வருமோ அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வர வேண்டிய பணத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 1 lakh வரணும் அப்படின்னா அந்த 1 lakhையும் நம்ம புக் ஆஃப் அக்கௌண்ட்டில் எழுதக்கூடாது. ஏன்னா அந்த 1 lakhல நம்மளுக்கு பாதி வரலாம், வராமலும் போகலாம். ஸோ இன் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் ஆஃப் ப்ரூடென்ஸ். ஸோ நம்ம ப்ரூடென்ஸ்ன்றது ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சைட் ஃபார் எபிலிட்டி டு ப்ரெடிக்ட் வாட் வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர், எப்படி ஒரு ஃப்யூச்சரில் என்ன ஆகுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டிசம் ஆஃப் கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம். ஸோ அந்த பேசிஸில் நம்ம அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ப்ரொவைட் த ஃப்ரேம்வொர்க் அண்ட் நார்ம்ஸ் டு பி ஃபாலோட் இன் அக்கௌண்டிங். So if you follow the norms in accounting, the financial statement of different enterprises become compatible. So accounting standard ன்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு கன்வென்ஷனில் பார்த்தோம். கன்சிஸ்டன்சின்னு என்ன? கன்சிஸ்டன்சி மீன்ஸ் all the procedures and policies we have to maintain every year. ஸோ எல்லா வருஷமும் ஒரே மாதிரியான பிரின்சிபல்ஸ் அண்ட் பாலிசிஸ் நம்ம ஃபாலோ பண்ணோன்னு பார்த்தோம். ஸோ ஸ்டாண்டர்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல் த ஆர்கனைசேஷன் தே மஸ்ட் ஃபாலோ த சேம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ப்ரொவைட் த ஃப்ரேம்வொர்க் அண்ட் நார்ம்ஸ் how to be followed and in accounting, so that the financial statement, so if you are maintaining the standard, then it is easy to comparable different enterprises financial statement we can easily comparable. So compare பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இட் நெசசரி டு ஸ்டாண்டர்ட் த அக்கௌண்டிங் பிரின்சிபல் டு என்ஷூர் கன்சிஸ்டன்சி. இது எதுக்காக அப்படின்னா we can ensure that அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருந்ததுன்னா பிரின்சிபல்ஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக எல்லா ஆர்கனைசேஷனும் ஒரே மாதிரியான கன்சிஸ்டன்சியாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இட் இஸ் ஈஸி டு கம்பேரபிலிட்டி அண்ட் அடிக்குவசி. நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ அடிக்குவேட்டாக நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ accounting standard are a written policy document issued by the expert accounting bodies or by the government or other regulatory body covering the aspect of
measurement, treatment, and presentation and disclose of accounting transaction in the financial statement. So accounting standard are written policy. Accounting standard is written policy document. இது ஒரு written policy document issued by the எக்ஸ்பர்ட்டால் இஷ்யூ பண்ணப்பட்டது. இல்லை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பை கவர்மெண்ட் ஆர் அதர் ரெகுலேட்டரி பாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறது, மெஷரிங் அக்கௌண்டிங் அண்ட் ட்ரீட்மெண்ட், வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது எப்படி வந்து அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும் அண்ட் ஹவு டு ப்ரெசென்ட் த அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அண்ட் மெட்டீரியல் திங்ஸ் எப்படி டிஸ்க்ளோஷர் பண்ணுறது, தென் டிரான்சாக்ஷன் இது எல்லாமே எப்படி வந்து டிஸ்க்ளோஷர் பண்ணுறது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, எப்படி ட்ரீட் பண்ணுறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, என்னென்ன திங்ஸ் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக கொடுக்குறது தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ திஸ் இஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ வாட் இஸ் த நீட் ஃபார் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்? To promote better understanding of financial statement. So it promote the better understanding. ஒரு better understand ஒரு financial statementோட நம்ம ஒரு financial statement better understand பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். To help accountant to follow the uniform procedure and practice. ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது யூனிஃபார்ம் ப்ரொசீஜர். யூனிஃபார்ம்னா ஒரே ஈக்குவல் ஒரே சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ இட் இஸ் ஹெல்ப் த அக்கௌண்டன்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு ஒர்க் பண்ணுறாரு. ஹீ யூஸ் ஒரு 5 years or 6 years அவர் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ ஒர்க் பண்ணும்போது ஹீ ஃபாலோ த ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் யூஸ் பண்ணுறார். தென் ஹீ மூவ் டு அனதர் ஆர்கனைசேஷன், வேறு ஒரு ஆர்கனைசேஷன் போகிறார். அப்போ போகும்போது தே யூஸ் சம் அதர் ப்ரொசீஜர் அண்ட் பாலிசிஸ்னால் ஹீ கெட் அ கன்ஃபியூஸ். அந்த அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வேற ஒரு கம்பெனியில் வேற ஒரு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணோம். இப்போ இவருக்கு வந்து அதிலே பழக்கப்பட்டிருக்கும். அதிலே பழக்கப்பட்டதுக்கப்புறம் திருப்பி இதை அடாப்ட் பண்ணி இதை வந்து கற்றுக்கிட்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். அப்போ யூனிஃபார்ம் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்னா ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். டு ஃபெசிலிட்டேட் மீனிங்ஃபுல் கம்பேரிசன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 2 or more entities. ஸோ நம்ம எப்போவுமே வந்து கம்பேரபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஏன்னா வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டு, திஸ் இஸ் அ காம்படிட்டிவ் வேர்ல்டு. நம்ம வந்து இருக்கிறது ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு. பிஸ்னஸ் பொறுத்தவரைக்கும் காம்படிட்டிவ் பிஸ்னஸ் நிறையா இருக்கும். ஸோ வி ஹாவ் டு கம்பேர் வித் த என்டிட்டிஸ், அதர் என்டிட்டிஸோட நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ அவங்க வேறு ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கம்பேர் பண்ணால் அது ராங்காக இருக்கும். ஸோ இஃப் யூ மெயின்டைன் அ சேம் ஸ்டாண்டர்ட் தென் ஈஸி டு கம்பேர் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டு 2 or more entities. ஒரு 2 or more entities-ஓட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். என்ஹான்ஸ் ரிலையபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிலையபிளாக இருக்கும். ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லாக ரிலையபிளாக இருக்கும். டு மீட் அ லீகல் ரெக்யர்மெண்ட் எஃபிஷியன்ட்லி, எஃபெக்டிவாக நம்ம லீகல் ரெக்யர்மெண்ட்டுக்கும் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஈவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆவின் மில்க்குன்றது வந்து பார்த்திங்கன்னா சென்னை பொறுத்தவரையும் நிறைய ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா 90 சொல்ல முடியாது, ஒரு 75% எடுத்துக்கலாம். 75% பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது லைக் ஆவின் மில்க் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக அவங்க வந்து லைக் பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்டாண்டர்ட். ஸோ இவ்வளோ வருஷம் அவங்க வந்து ஆவின் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்குது, குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. அண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து ஒரே மாதிரி சீராக இருக்குது. எல்லா இயரும் அவங்க வந்து ஒரே மாதிரி கொடுக்கறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டாண்டர்டில் அந்த ஃபுட் இருந்ததுன்னா நம்ம லைக் பண்ணுவோம். இன்றைக்கி போகும்போது ஒரு டேஸ்ட்டு கொடுத்துட்டு நாளைக்கு போகும்போது ஒரு டேஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக போக மாட்டோம். அந்த டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்கணும். இது வந்து உங்களை புரிஞ்சுக்கணும், ஸ்டாண்டர்ட்னால் என்னன்னு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் கொடுக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள் தான் இது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஏன் வந்து முக்கியன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அப்போ ஒரு கம்பெனின்னும் போது அக்கௌண்ட்ஸுன்னும் போது பிஸ்னஸ் வேறு ஆர்கனைசேஷன்ஸோடு நம்ம டீலிங்ஸ் வச்சுருப்போம். ஸோ ஈவன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ எல்லாம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணும்போது லாங்குவேஜ் வந்து பேரியர்ஸாக இருக்கலாம். லாங்குவேஜ் வந்து அவங்க ஒரு லாங்குவேஜ் பேசலாம், நம்ம ஒரு லாங்குவேஜ் பேசலாம். ஆனால் அக்கௌண்ட்டுன்றது சேம் லாங்குவேஜாக இருக்கணும். அக்கௌண்ட்டுன்றது அங்கேயும் ஒரே ப்ரொசீஜர் இருக்கணும், இங்கேயும் ஒரே ப்ரொசீஜர் இருக்கணும். அப்போ அங்கேயும் வந்து ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் மாறுனுச்சுன்னா கிளாஷ் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய
பிரச்சனையாகும். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ன்றது ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து சேம் பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் இஸ் அ நீட் ஃபார் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். Then International Financial Reporting Standard. So International Financial Reporting Standard IFRS are issued by the International Accounting Standard Board. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ன்றது வந்து யார் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. IFRS செட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டிங் ஹவு particular types of transaction and other events should be reported in financial statement. எப்படி வந்து how to particular type of transactions எப்படி வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. IFRS issued develop accounting standard that would acceptable worldwide. இவங்களோட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ திஸ் வில் இம்ப்ரூவ் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இன்டர்நேஷ்னலி. ஸோ திஸ் வில் இம்ப்ரூவ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு அக்செப்டன்ஸ் அண்ட் வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா இட் இம்ப்ரூவ் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து issued by the International Accounting Standard Board. What is the reason they are issuing this IFRS? In the sense accounting standard stating how particular type of transaction and other events should be report in financial standards. எப்படி வந்து ஒரு சில how some financial transaction how to enter in the financial report financial statement அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் IFRS ஓட முக்கியமான வேலை. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் that would be accept these standard would be accept worldwide and improve financial reporting internationally. அதே மாதிரி financial reports வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட். Then accounting standard in India. So what is accounting standard in India? So in India, standard of accounting is issued by the Institute of Chartered Account of India, ICAI. ஸோ இந்தியா இப்போ வந்து இன்டர்நேஷ்னல்ன்றது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறது. இந்தியாவை பொறுத்தவரை என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா ICAI. The Council of Institute of Chartered Account of India constitute accounting standard board. So இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன் இந்தியா ஸ்டாண்டர்ட் ஆஃப் அக்கௌண்டிங் issued by the Institute of Chartered Account of India. ஸோ இவங்க ICAI தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. The Council of Institute Chartered Account of India constitute accounting standard board. அவங்க தான் வந்து 21st April 1977 வந்து பார்த்திங்கன்னா ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ASB formulate accounting standards so that the standard may be established by the Council of Indian Institute in India. So ASB will consider the applicable law, custom, usage, business environment and the international accounting standard while framing accounting standard as in India. So இந்தியாவை பொறுத்தவரை எப்படி ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றது இந்த போர்டு ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஸோ வென் தே ஸ்டார்ட் இன் த சென்ஸ் 21st April 1997 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூ டு குளோபலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஸோ குளோபலைசேஷன்னா உலகமயமாக்கல்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ டியூ டு குளோபலைசேஷன் த அக்கௌண்ட் ப்ரிப்பேர்ட் இன் இந்தியா மஸ்ட் பி கம்பேட்டபிள் வித் அக்கௌண்ட் ப்ரிப்பேர்ட் இன் அதர் கண்ட்ரீஸ். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்றது வந்து நிறையா அதிகரிச்சிருச்சு. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா ஈவன் இந்தியன் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ், டாட்டா, ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய பிக் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆஃப்டர் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தே ஸ்டார்டட் தட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஸோ இந்தியா மஸ்ட் பி கம்பேட்டபிள் வித் அக்கௌண்ட் ப்ரிப்பேர்ட் இன் அதர் கண்ட்ரியோட கம்பேட்டபிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். திஸ் ஹேஸ் ரிசல்டட் இன் எக்ஸிஸ்டிங் ASB பீங் கன்வேஸ்ட் வித் த IFRS. ஸோ திஸ் ஹேஸ் ரிசல்ட் இன் எக்ஸிஸ்டிங் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ASB வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. ஸோ
ஸோ ப்ரெசன்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொறுத்தவரையும் ஏஎஸ் ரூல்ஸ் பட் சிமிலர் பிஸ்னஸ் யூனிட் ஆர் allowed டு கண்டினியூ யூஸிங் ஏஎஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறோம். இன் ஃபர்தர் எக்ஸ்பெக்டட் தட் ஆல் பிஸ்னஸ் என்டிட்டி இன் இந்தியா வில் மைக்ரேட் இந்தியன் அதாவது இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இன் இந்தியா, ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இந்தியா தான் மேக்ஸிமம் இந்தியாவில் உள்ள எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் எல்லா பிக் கம்பெனிஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இந்தியா. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுக்கு now வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் accounting standard are basically the international accounting standard which have been modified in accordance with the Indian accounting practice. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆல் த பிக் கம்பெனிஸ் ஹேவ் ஃபாலோ இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் பட் ஸ்மாலர் பிஸ்னஸ் யூனிட் ஆர் allowed டு கண்டினியூ யூஸிங் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சில ஸ்மால் யூனிட்ஸ் வச்சுருக்க ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே யூஸிங் த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறாங்க. இன் ஃபியூச்சர் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் ஆல் பிஸ்னஸ் என்டிட்டிஸ் எல்லா என்டிட்டிஸுமே பிக் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை தான் இன் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி ஃபினிஷ் அவர் யூனிட் 2. ஸோ இன் திஸ் வீடியோ வி சீன் தட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அக்கௌண்டிங் கன்வென்ஷன் பார்த்தோம். ஸோ அக்கௌண்டிங் கன்வென்ஷனில் 4 அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ 1 by 1 நம்ம பார்த்தோம். தென் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல் த எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே ஒரு சேமான அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட். எல்லாருமே ஒரே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக் கீப்பிங் ஒரே ஸ்டாண்டர்ட் ஆஃப் அக்கௌண்டிங் நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும், யூனிஃபார்ம் ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அக்கௌண்டன்ட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். தென் ஃபர்ஸ்ட் மீனிங்ஃபுல் கம்பேரிசன் வி ஹாவ் டு கம்பேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்பேர் பண்ணுறதுக்கு 1 or 2 என்டிட்டிஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரிலையபிலிட்டியாக இருக்கும். தென் லீகல் ரெக்குயர்மெண்ட்டுக்கும் இது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் IFRSன்றதை பார்த்தோம். ஸோ ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா IFRSன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் இஷ்யூட் பை இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட், அவங்க தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஷுட் பி ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். IFRS யூஸ் டு டெவலப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வித் ஸ்டாண்டர்ட் தட் வுட் பி அக்செப்டபிள் வேர்ல்டு வைட். இது வந்து வேர்ல்டு வைட் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இன் இந்தியாவை பொறுத்தவரையும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, இந்த கவுன்சில் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை வந்து கன்ஸ்டியூட் பண்ணுறாங்க. எந்த இயர்னா 21st April 1997. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிக் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. சில ஸ்மால் பிஸ்னஸ் யூனிட் வச்சுருக்கவங்க தே ஆர் யூஸிங் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நார்மல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணுறாங்க. இன் ஃபியூச்சரில் எல்லாருமே வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ லேர்ன் ஆல் த தியரிட்டிக்கல் பார்ட் சில்ட்ரன். நெக்ஸ்ட் வீடியோ வில் see unit 3.